மகளிர் தின கொண்டாட்டம் அ தாவேக்கனவர் கொண்டாடுனாங்க. அதில தாவேக்கா தலைவர் விஜய் வந்து பல அறிவிப்புகள மகளிருக்காக குடுத்திருக்கிறார். ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்கு. அதாவது அ அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம். அதில வந்து கேஸ் சிலிண்டர் வந்து வருஷத்துக்கு 6 சிலிண்டர் வந்து கட்டணம் இல்லாம குடுப்பாங்க. அதே மாரி மாதம்தோறும் உரிமை தொகை வந்து ரூ. 2,500 குடுப்பாங்க. அப்புறம் தமிழ்நாடு முழுக்க பெண்கள் வந்து எந்த பேருந்துனாலும் கட்டணம் இல்லாம பயணம் செஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து தாய்மாமன் சீர். அதாவது பிறந்த குழந்தைகளுக்கான அந்த தங்க மோதிரம், அப்புறம் ஒரு கிட் குடுப்போம் அப்படின்னு சொல்றது. அப்புறம் வந்து அண்ணன் வீட்டு சீர். அது வந்து ஒரு பட்டு சேலை, அப்புறம் 8 கிராம் தங்கம் குடுப்போம் அப்படின்னு திருமணம் ஆகுறவங்களுக்கு குடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது எல்லாமே தமிழ்நாட்டில வந்து ஏற்கனவே இருக்கு. அத இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்துறாரா தெரியல. அந்த அண்ணன் வீட்டு சீர் மட்டும் வேற வழியில புதுமை பெண் திட்டமா மாணவிகளுக்கு மாதந்தோறும் ரூ. 1000 குடுக்குறதா அத மாத்திருக்கிறாங்க. விஜயோட இந்த அறிவிப்புகள எப்படி பார்க்குறீங்க? இந்த அறிவிப்பு எல்லாமே நம்மள திரும்ப கற்காலத்துக்கு கொண்டு போற பிற்போக்கான அறிவிப்புன்னு தான் நான் பார்க்குறேன். இப்ப இதுல நீங்க பாருங்களேன், இது வந்து அன்னபூரணி அப்படின்னா பெண் தான் சமைக்கணும். தாய்மாமன் சீர் அப்படின்றதையே நம்ம இப்ப எராடிகேட் பண்றோம். அது ஏன் தாய்மாமன் இத பத்தின ஒரு பெரிய வரலாறு இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். தாய்மாமன் சீர் அப்படின்றது ஏன் வருதுன்னா, இந்த பெண்ணுக்கு அந்த வீட்ல சொத்துரிமை இருக்காது. திருமணமானவொன்னே மாப்பிள புருஷன் வீட்டுக்கு போயிடுமா, இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. அதான் உன் வீடு. இது உன் வீடு கிடையாது. அப்ப இந்த பொண்ணு கேட்கல, அப்ப இந்த சொத்துலலாம் எனக்கு பங்கு இல்லையா? அப்படின்னா, உனக்கு சீர் வரிசையா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் குடுப்போம். உனக்கு செய்வோம், உன் பிள்ளைக்கு செய்வோம். ஆனா இந்த சொத்துலலாம் உனக்கு பங்கு கிடையாது. உனக்கு தான் சீதனமா நகை போட்டாச்சுல்ல, கல்யாணம் பண்ணி குடுத்தாச்சுல்ல, உன் குழந்தைக்கு ஆடி மாசம் தீபாவளிக்கெல்லாம் பண்ண வேண்டிய மொட்டைக்கு, காது குத்துக்கெல்லாம் பண்ணியாச்சுல்ல, அதோட கதைய முடிஞ்சிடுச்சு உனக்குன்னு சொன்ன காலம் இருந்தது. அப்ப பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது. இன்னைக்கு பெண்களுக்கு சொத்துரிமை இருக்கு. இப்போ இதுல இந்த டபுள் கேம் தான் நமக்கு பிடிக்காதது. பெண்களுக்கு சொத்துரிமை இருக்கும் பொழுது, நான் சொத்தும் வாங்கிப்பேன், அண்ணன்கிட்ட சீரும் வாங்கிப்பேன்னு சொன்னா, அப்ப இதுல தோக்குறது யாரு? ஆண்கள் தானே! நான் அந்த பொண்ணுக்கு ஷேரும் குடுக்கணும். ஆஸ் அ பிரதர் நான் ஷேர் குடுக்கணும். சீரும் செய்யணும். அப்ப இந்த அண்ணி என்ன சொல்லுவாங்க? அதான் சொத்து வாங்கிச்சுல்ல அந்த பொண்ணு. நீ என்ன மாசம் மாசம் சீர் செய்ற, வருஷம் வருஷம் சீர் செய்ற, குழந்தை குழந்தை சீர் செய்ற. அப்ப எனக்கு என்ன ஆறுதுன்னு அந்த பொண்ணு கேட்கும். இல்ல இது அரசாங்கம் செய்யுது. அரசாங்கம் ஒருவேளை தாவேக்கா அரசு அரசாங்கம் என்ன ஆட்சிக்கு பண்ணணும்னா வந்தா சார், நம்மள முன்னேத்தி கொண்டு போகணுமே தவிர பின்னேத்த கூடாது. இப்ப பெண்கள் எந்த நிலைமைக்கு தமிழ்நாட்டுல வந்திருக்கிறாங்கன்னா, பெண்கள் வந்து எல்லாரும் படிச்சவங்களா இருக்கிறாங்க. அவங்கவங்க வேலைக்கு போலாம், சுயதொழில் செய்யலாம். பல விதங்கள்ல அவங்க வெல்த் ஜெனரேட் பண்ணலாம். அவங்களே அவங்களோட வருமானத்தை அதிகரிக்கிற சூழ்நிலையை தான் நம்ம அபிவிருத்தி பண்ணி தரணுமே தவிர, உனக்கு அண்ணன் குடுப்பான், தம்பி குடுப்பான், தலைவன் குடுப்பான் அப்படின்றதெல்லாம் திரும்ப திரும்ப பெண்களை மறுபடியும் அவங்கள வந்து மூடமாக்குறதுக்கு உண்டான ஒரு செயல் இல்லையா? நீங்க பெண்களை டெவலப் தானே பண்ணணும். ஏன் பேட்ரியார்க்கிய திரும்ப கொண்டாடுறீங்க? இந்த தாய்மாமன் சீரு, அண்ணன் சீரு, இந்த லொட்டு, லொசுகு எல்லாம் யார் கேட்டது? அது எதுக்கு ஏற்கனவே செய்யணும்? தாலிக்கு தங்கம்னு ஒரு திட்டம் இருந்தது. தாலிக்கு தங்கம்ன்றதுலயும் இன்னொரு விஷயம் சார். கல்ச்சுரலி ஆரிய கல்ச்சர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, பையன் வந்து காசிக்கு போவான். காசிக்கு போற பையன தடுத்து நிறுத்தி, "நீ சாமியார்லாம் போகாத. வா பொண்ணு தரேன், உனக்கு தட்சணை தரேன். நீ வரத்துக்கு உனக்கு நான் தட்சணை தரேன். என் பொண்ணுக்கு நீ வாழ்க்கை குடுன்னு" கூட்டின்னு வந்து அந்த பையன குடும்பம் நடத்த வைக்கிறது. அது ஆரிய பரம்பரை, ஆரிய தன்மைன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இங்க இருக்கிற குல வழக்கங்கள் என்னன்னா, இந்த பையன் வந்து அந்த பொண்ணுக்கு பரிசம் போடுவான். ஏன் இந்த பையன் பரிசம் போடுறான்? இந்த பையன் வேலை செய்திருப்பான். இந்த பையன் நகை செய்திருப்பான். இந்த பையன் விவசாயம் பண்ணியிருப்பான். இந்த பையன் பானை செய்திருப்பான். இந்த பையன் மீன் பிடிச்சிருப்பான். இவன்கிட்ட காசு இருக்கும். நான் சம்பாரிச்சுட்டேன், கெட்டிக்காரன், நான் வயசுக்கு வந்த பையன், பத்தியா என்கிட்ட காசு இருக்குது. உனக்கு நான் உனக்கு பரிசம் போடுறேன்னு சொல்லிட்டு அந்த பையன் நகை கொண்டாந்து குடுப்பான். அப்ப அந்த பையன் தன் ஆண்மையை நிரூபிக்கிறதுக்கு உண்டான ஒரு களம் அது. நான் சம்பாரிச்சிருக்கிறேன், நான் கெட்டிக்காரன், இந்த பாரு இவ்வளோ அப்படின்னு அவன் சொல்றான்னா, அத நீங்க ஏன் வந்து குறுக்கிடுறீங்க? எதுக்கு நீங்க பைபாஸ் ரோட்ல வேலை போடுறீங்க? அவன் அவன நிரூபிச்சுக்கிட்டோமே. நீங்க எதுக்கு தாலிக்கு தங்கம் குடுக்குறீங்க? அவன் பொண்டாட்டிக்கு தங்கம் சம்பாதிக்கிறது கூட அவனுக்கு வக்கு இல்லையா இருக்கான்னு நிரூபிக்கிறதுக்கான அந்த அந்த ஒரு கேள்விக்கு நீங்க ஏன் குறுக்கிட வரீங்க? அப்ப பல விதங்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த அரசுகள் என்ன குடுத்தாங்களோ, அத விட பெட்டர் அதுல 5% பெட்டர் நாங்க தருவோம்னு நீங்க சொல்றீங்க. நீங்க இந்த பொருள தான் பார்க்குறீங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறோ, அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஐடியாவையோ நீங்க பார்க்க மாட்டேன்றீங்க. அப்பல்லாம் இதெல்லாம் அவங்க அனௌன்ஸ் பண்ணது 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப 20 வருஷம் கழிச்சு எவ்வளோ டெவலப் ஆயிட்டோம். இப்ப ஜென்ஸி பசங்க கிட்ட போய் நான் உனக்கு மோதிரம் போட்டேன் தெரியுமா? நான் உனக்கு 5, 8 கிராம் தங்க தாலி இத குடுப்பேன்னு சொன்னா, நீ யார்யா குடுக்குறதுக்கு? குடுக்கறதுக்கு தனியா ஒரு ஆள் இருக்கான்ல. நீ எதுக்கு நடுவுல வந்து குடுக்குறேன்ற கேள்வி வரும்ல. அப்ப மறுபடியும் இவங்க என்ன பண்றாங்கன்னா, தே ஆர் ட்ரைங் டூ பெஸ்ட். அவன் முன்னாடி இருந்தானே அவனோட நான் பெட்டர்ன்னு சொல்றதுக்காக, எங்கள வச்சு நீங்க என்ன கேம் ஆடுறீங்க? எங்க மைண்ட வச்சு நீங்க என்ன கேம் ஆடுறீங்க?
எங்க பெண்கள் முன்னேறணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். நீங்க எல்லா இடத்துக்கும் பஸ் ஃப்ரீன்னு சொல்றீங்களா? ஓகே. அதே பெண்களுக்கு மட்டும் ஏன் ஆண்களுக்கு மட்டும் வெளில போக வேண்டிய அவசியம் இருக்காதா? ஆண்கள குடிக்க வச்சு, ஆண்கள பஸ் ஏறி போக வச்சு தான் இந்த இந்த நாடு நடக்கணுமா? அது ஆண்கள் மட்டும் தான் ஒரு ஆணை எதிர்பார்த்து ஒரு பெண் இருக்கணுன்ற அவசியம் இல்ல. ஒரு பெண்ணை எதிர்பார்த்து தான் நீங்க எலக்ஷன் சிஸ்டமே இருக்குன்றது எவ்வளவு ஆபத்தானது பாருங்க. அப்ப இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னா, மறுபடியும் மறுபடியும் இந்த பெண்கள் முன்னாடி ஏதாவது ஜிகு ஜிகுன்னு காமிச்சு, "பாத்தியா பாத்தியா தாலி, பாத்தியா பாத்தியா" அப்படி சொல்லி இந்த பெண்களை மதிமயக்கி அவங்க ஓட்ட வாங்குதுன்னா, அப்ப இந்த பெண்கள் அறிவை நம்ம அபிவிருத்தி பண்றோமா? அடிமைத்தனத்தை அதிகப்படுத்துறோமா? நம்ம அடிமைத்தனத்தை தான் அதிகப்படுத்துறோம். இது யார் செய்திருந்தாலும் நம்ம தப்புன்னு தானே சொல்லுவோம். அதுக்கு சிங்கப்பெண்ணே பேர் வேற வச்சுட்டு நீங்க அடிமைப்படுத்துனீங்கன்னா, நீங்க சிங்கப்பெண் சொல்ல அசிங்கப்படுத்துறீங்க பெண்கள. சொல்லப்போனா அந்த அன்னபூரணின்றது தப்பான பேரு. தப்பான பேரு. அப்ப அன்னபூர்ணின்னா நாங்க மட்டும் தான் சமைக்கணுமா? நீங்க காலாட்டின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா? ஏன் அன்னபூர்ணன்னு ஒரு சிஸ்டம் வைக்கிறது. இல்ல அந்த பேரே வைக்காதீங்க. வீட்டுக்கு இலவசமா கேஸ்னா ஆம்பளைங்க சாப்பிடுறது இல்லையா வீட்ல? பொம்பளைங்க மட்டும் தான் சமைக்கணும், பொம்பளைங்க மட்டும் தான் சாப்பிடுறாங்களா? அப்ப இது அவரோட he did not apply his mind or his team is not applying their mind. திரும்ப திரும்ப எங்களையே நீங்க பில்லிட்டில் பண்றீங்க, ஷேம் பண்றீங்க. எங்களையும் ஒரு ஸ்டீரியோ டைப்ல கொண்டு போய் அடைக்கிறீங்க. நாங்க கஷ்டப்பட்டு முன்னேறி வருவோம். திரும்ப டப்பால கொண்டு போய் அடைச்சு இத பாரும்மா, உனக்கு தங்கத்த வச்சுதாம்மா உனக்கு அழகுன்னு சொன்னீங்கன்னா, வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? அத தாண்டி நாங்க எப்பயோ வந்துட்டோம். திரும்ப திரும்ப அந்த நான்சென்ஸ மறுபடியும் உருட்டி உருட்டி கொண்டாந்து அந்த வடைய சுடாதீங்க. நீங்க சொல்லும்போது பார்த்தா முழுக்க முழுக்க அது பெண்கள் பெண் அடிமைத்தனம் அடிமைத்தனத்தை அந்த ஐடியாவே தப்பு. அந்த ஐடியாவே ஆணுக்கும் எதிரானது. எந்த விதத்துல ஆணுக்கு எதிரானது? எப்ப பார்த்தாலும் ஆண் சீர் செய்துக்கிட்டே இருக்கணும், பொண்ணு வாங்கிக்கிட்டே இருக்கணும், பையன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்ன்ற சிஸ்டம் தானே நீங்க மறுபடியும் கூட இப்படிதான் நம்ம பசங்க லேட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. நம்ம யங் பாய்ஸ் பேரெல்லாம் எப்படி கடன் வருது? அவங்க அக்காவுக்கு தங்கச்சிக்கெல்லாம் இந்த பசங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஏன்பா உன் தங்கச்சி வேலைக்கு போகாதா? உங்க அக்கா வேலைக்கு போகுது, இல்ல வேலைக்கு போகாது. எங்க குடும்பத்துல பொண்ணுங்க வேலைக்கு போக மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்ப நாங்களாம் வேலைக்கு போறோமே அப்படின்னாங்கன்னா ஃபாரின்ல இருந்து வந்தோமா? இந்த ஊர் பொண்ணுங்க தானே, நாங்க வேலைக்கு போகலையா? அப்போ 2 திருமணம் தமிழ்நாடு இருக்குது இங்க. ஒரு தமிழ்நாடு வந்து பிற்போக்கா இருக்குது. பெண்கள் வேலைக்கு போகாம வீட்ல உட்காந்துன்னு யாராவது ஃப்ரீயா குடுப்பாங்க. ஃப்ரீயா குடுக்கறத வாங்கி சாப்பிடலான்னு ஒரு ஒரு மொத்த ஜனத்தொகையில இருக்க பெண்களை நீங்க இது மாரி அடிமையா வச்சுட்டு இருக்கீங்கன்னா, இந்த நாட்டுக்கு நீங்க செய்ற நன்மையா அது? மேற்கொண்டு மேற்கொண்டு அடுத்தடுத்த பொலிட்டிக்கல் லீடர் வந்து இன்னும் கொஞ்சம் அடிமையாக்கிட்டு வரான். இது எப்படி நாங்க அனுமதிக்கிறது? எனக்கு கிடைச்சிருக்கிற அதே சுதந்திரமும், அதே ஆற்றலும், அதே அதிகாரமும் எல்லா பெண்களுக்கும் கிடைக்கணும்னு தானே நான் ஆசைப்படுவேன். அது ஒருத்தர் வந்து இத கெடுப்பாருன்னா, அப்ப டெஃபினெட்லி வி ஹேவ் டு குவெஸ்சன் தட். சில வறுமையான குடும்பங்கள்ல இப்ப அந்த தாலிக்கு தங்கம் நிறுத்தப்பட்ட போது, அது புதுமை பெண் திட்டமா மாற்றப்பட்ட போது விமர்சனம் வந்துச்சு. அதாவது திருமணம்ன்றது 1 கிராம் தங்கம் இருந்தா என் பொண்ணு கல்யாணம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ற குடும்பங்கள் இருக்குல்ல. அப்ப தங்கம் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுது மேரேஜ்ல. தங்கம் திரும்ப திரும்ப திருமணத்துல ஒரு பொருளாவே பேசப்படக்கூடாது. ஒரு பெண் தங்கம் போட்டுட்டு வருவா, அப்பதான் அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஒரு எண்ணத்தை நம்ம திரும்ப திரும்ப அடிக்கோடிட்டு, இது உண்மைதாங்க நாங்களும் தங்கம் குடுக்குறோம். உண்மைதாங்க நாங்க தங்கம் குடுக்குறோம்னு சொல்றது எதை நிரூபிக்கிறது? அப்ப பெண்கள் வந்து ஏதாவது சுமந்து எடுத்துட்டு வரணும், தங்கத்த கொண்டாந்து குடுக்கணும்ன்றது என்ன விதமான கலாச்சாரம்? அதை தான் விஜய் விரும்புறாரா? அதை தான் அவர் மறுபடியும் மீட்டுருவாக்க முயற்சி பண்றாரா? இல்ல நான் அது திருமணத்தை கேட்கிறேன். திருமணமே தங்கம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். திருமணத்திற்காக தங்கம் கேட்பது அசிங்கம். கேட்கக்கூடாது. அந்த பெண் படிச்சிருக்கிறா, அவ கால்ல அவளே சொந்தமா நிக்கிறா, அவ வேலைக்கு போறா, அவ கெட்டிக்காரி, அவ சம்பாரிப்பா, அவ குடும்பத்த அவளே நடத்துவான்ற நிலைமையில தான் நம்ம பெண்களை கொண்டாந்து வைக்கணுமே தவிர, இனி வரைக்கும் நீங்க தங்க விளம்பரங்களை பாருங்க. கல்யாண பொன் கோலத்துல தான் காட்டுவாங்க. எல்லா நடிகையும் கல்யாண கோலத்துல வந்துருவாங்க. கல்யாணத்துக்காகவாவது நான் நகை சேர்க்கிறேன். உன் கல்யாணத்து அன்னைக்கு இந்த நகையெல்லாம் போட்டு பார்க்கணும்னு திருமண பந்தத்துக்கு இங்க வாங்க. வாங்க. பட்டுப்புடவையும், நகையும் கல்யாணத்துக்காக அப்படின்னு சொல்றதை, இன்னைக்கு இருக்கிற யங் கேர்ள்ஸ் அத விரும்புறது இல்ல. இதெல்லாம் அசிங்கமா யாராவது போட்டுப்பாங்களான்னு கேட்கறாங்க. எதுக்கு இவங்கலாம் இவ்வளவு தங்க வச்சிருக்காங்கன்னு கேட்கறாங்க. அப்ப இன்னைக்கு இருக்கிற எல்லா இன்டர்நேஷனல் மீடியாவும் பார்த்து, உலகளாவிய மீடியாவை பார்த்த குழந்தைகள், இவங்க எதுக்கு தங்கம் போட்டிருக்காங்க? அப்படின்ற கேள்விகளுக்குள்ள வர காலகட்டத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். ஏன் பெண் மட்டும் தானே இதை போட்டுக்கணுமா? ஆண் ஏன் இதை போடல? அப்படின்னு கேட்கிற காலத்துக்கு நம்ம வந்துட்டோம். அந்த அளவுக்கு டெவலப் ஆன குழந்தைங்க கிட்ட போய், இதை பாரும்மா நீ கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு 1 சவரன் தங்கம் தரேன்னா, கிராமத்துல இருக்க பெண்கள் வந்து அதை விரும்புவாங்களா இருக்கலாம். பட் அப்ப அந்த கிராமத்துல இருக்க பெண்ணை நம்ம எந்த நிலைமைக்கு தள்ளுறோம்? மறுபடியும் பழமையை நோக்கி தள்ளுறோம். பெண்ணா அவ நகை போட்டுட்டு வரணும், பெண்ணா அவ புடவை கட்டிட்டு வரணும், பெண்ணா அவங்க அண்ணன் வந்து சீர் தரணும், குழந்தை பிறந்தா ஒரு மோதிரம் போடணும், கேஸ் ஸ்டவ் கொடுப்பாங்க, சமைச்சினே இருக்கணும் அப்படின்றதான் நீங்க பெண்ணு கொடுக்குற இலக்கணமான்னு நான் கேட்கிறேன். இது முறியடித்து நான் வந்தே இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு அப்புறம் அந்த தலைமுறைக்கு பெண்களுக்கு போய் இதை கொடுக்குறேன்னு சொல்றீங்களே, இது அடுக்குமா? இது நியாயமா? எங்களை எங்க கொண்டு போறீங்க நீங்க? இது பேர் வேற சிங்கப்பெண் வேற வைக்கிறீங்க. உண்மையான சிங்கப்பெண் இதெல்லாம் செய்துட்டு இருப்பாங்களா? அப்ப நீங்க உண்மையிலேயே சிங்கப்பெண்களை உருவாக்குறீங்கன்னா கொஞ்சம் யோசிங்க. யாராவது லேடிஸையாவது கன்சல்ட் பண்ணுங்க.